வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தக்காளி தொக்கு. தக்காளி சீசனில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன், நாட்டு தக்காளி. இதை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம். தக்காளியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். ஃபைனலாக மேலே தூவினா நல்ல மணமாக இருக்கும். இது ரெண்டையும் முதல்ல வறுத்துட்டு வந்துடும். கடுகையும் பொரிச்சு எடுத்தாச்சு, வெந்தயத்தையும் வறுத்தாச்சு. கடுகும் வெந்தயத்தையும் பொடிச்சிட்டு வந்துடலாம். 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி சுருங்கி வரும். இப்போ இதோட மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, அதை நல்லா நார்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்ல வேகட்டும், வெந்தவுடனே பார்ப்போம். நல்ல வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறணுன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த கடாயில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். 200 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வரமிளகா, மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டு தாளித்து தக்காளி தொக்கில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். வந்தவுடனே வெந்தயத்தூளும் கடுகுத்தூளும் போட்டு இறக்க வேண்டியதான். நல்லா கொதித்து வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து நுணுக்கி வச்ச வெந்தயப்பொடியும் கடுகையும் சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தக்காளி தொக்கு ரெடி. சூடு ஆறினோன்னா நல்லா ஏர் கண்டெய்னரில் டைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 1 வாரம் தான் வச்சுருப்பேன், அதுக்கு மேலெலாம் வச்சுருக்க மாட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது எல்லா சைட் டிஷ்ஷுக்கும் வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் பிரட்டிட்டும் சாப்பிட்லாம். இதை மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.